எல்லாரும் எங்களோட வேத புஸ்தகங்களை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பீங்கள் என்றால், அல்லாவிட்டா இப்பொழுது ஜெபம் பண்ணுவீங்கள் என்று சொன்னால், கர்த்தர் எங்களோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஜட்ஜஸ் சாப்டர் 11. அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 1ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே எப்தா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிங்கள் சத்தமாக. கிலேத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். எப்தா was a mighty man of valor என்று சொல்லப்படுகிறது. அவன் எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அப்படி என்று சொன்னா அவன் ஒரு தைரியமான மனுஷனாக, துணிகரமாக காரியங்களை செய்யக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்பது தான் அங்கே சொல்லப்படுகிறது. எப்தா பலத்த பராக்கிரமசாலி என்று சொல்லப்படுகிறது. அங்கே வலர் என்று சொல்லும் வேளையில் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற மைட்டி மேன் ஆஃப் வலர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பெலன் உள்ளவனாக இருக்கிறான், பராக்கிரமம் உடையவனாக இருக்கிறான், திறமை உடையவனாக இருக்கிறான். He was a man of strength, a man of abilities and efficiency. நேர்த்தியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு எப்தாவை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில், எப்தா இவ்விதமான ஒரு மனுஷன் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அவன் எப்தா ஒரு துணிகரமாக, தைரியமுடையவனாக, வல்லமையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் ஒரு நாளும் பின்னோக்க மாட்டான். யாராயிலும் வந்தால் பின்னுக்கு போக மாட்டான். அதுதான் இன்றைக்கு இருக்கணும் எங்களுக்குள்ள. பிசாசு வரும் வேளையில் கர்த்தர் சொல்லவில்லை அவனை விட்டு கொடு என்று சொல்லி, எதிர்த்து நில் என்று சொல்லுகிறார். இப்பொழுது பிசாசு எப்படி வருவான்? மக்களுக்கூடாக, சூழ்நிலைகளுக்கூடாக அவன் வருவான். அப்படி வரும் வேளையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வல்லமையை பெற்று நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஸோ எப்தா அவன் he refused to back down. நாங்கள் பிக்னிக்கு போகும் வழியில் ஒரு கேம் எது விளையாட போகிறோம்னு சொன்னால், எல்லாரையும் பிரித்து விட்ட பின்பு சிலர் கேட்பாங்க, நீங்கள் எங்கட சைடுக்கு வாங்க, நீங்கள் எங்கட சைடுக்கு வாங்கன்னு கேட்பாங்க. பார்த்துருக்குறீங்க தானே? மேட்ச் ஒன்று விளையாட போகிறோம்னு சொல்லிக்க 2 குரூப்பாக பிரித்தா எந்த சைடுக்கு நீ வா. கடைசியாக பாவம் ஒருவன் இருப்பான், அல்லாட்ட ஒருத்தி இருப்பா, அவனை வா என்று புறா கூப்பிடுவாங்க. ஆனால் முதல் எடுக்கிறது திறமானாக்கள் எடுத்துடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்கள கெட்டிக்காரர். கேமுக்கு போனால் எப்படி என்றாலும் தூக்கிட்டு வந்துடுவாங்க, வெற்றியவர் கொண்டு வந்துடுவாங்க. பைபிளில் வந்தால் வார்த்தையை நல்லா சொல்லி ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ த பெஸ்ட் பர்சனை பார்த்து எடுத்துடுவோம். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், எப்தாவை பார்க்கும் வழியில் ஒரு யுத்தத்துக்கு போவதென்று சொன்னால் எப்தா என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இன்றைக்கு எனக்கு விருப்பம் என்னென்று சொன்னால், கர்த்தர் என் பக்கத்திலே இருப்பதனால, என் பட்சத்தில் இருப்பதனால நான் தோல்வி அடைய மாட்டேன் என்பது எனக்கு தெரியும். தோல்வி அடைவது போல இருந்தாலும் அவர் எங்களுக்கு வெற்றி எடுத்து தந்து, ஜெயத்தை எடுத்து தந்து எங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். வெற்றி எடுத்துட்டேன் என்று சொல்லி பார்க்குறீங்க தான் அந்த ரெஸ்லிங் மேட்ச், பாக்ஸிங்கில் அங்கே எப்படி கையை உயர்த்துகிறார்கள். வெற்றியை பெற்றவுடனே கையை உயர்த்தி பெல்ட்டை கொடுக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நம்முடைய தேவன் இந்த காலவேளையில் உங்களையும் என்னையும் கைப்பிடித்து தூக்கி எடுக்கிற தேவன் இந்த காலவேளையில் வெற்றியின் மேல் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எப்தாவை குறித்து பார்க்கும் வேளையில் அவன் என்னுடைய தலைவனாக இருக்க வேண்டும். he should be my leader. சில வேளைகளில் லீடர்ஷிப்புக்கு ஆட்கள் இல்லை, தலைவர்களாக இருக்கிறவர்கள் இல்லை. எந்த ஒரு வேலையும் செய்ய சொன்னால், இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால், இல்லை அவரை கேளுங்க நான் அவருக்கு உதவி செய்வேன். நீங்கள் பார்க்குறீங்க சில வேளைகளில் எங்களுடைய சர்ச்சிலையும் அப்படித்தான், அவர் செய்யட்டும் நான் பின்னுக்கு வருவேன். தலைவர்கள் இல்லை. இன்றைக்கு எப்தா ஒரு தலைவன் நாங்கள் இருக்கின்றபடியினால அவன் என்னுடைய டீமுக்கு, என்னுடைய பக்கத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் எல்லாம் அவனுக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எப்தா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான், கூடுமானவனாக இருந்தான், திறமை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். இதுதான் நாங்கள் இன்றைக்கு 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது, 1வது வசனம். ஆனால் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், எடுத்தவர்கள் வாசியுங்கள். கிலியாத்தின் மனைவியும் அவனை
அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அங்க நாங்க பார்க்கிறோம் கீலியாத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், அவன் விவாகம் செய்திருந்தான். அவனுடைய மனைவிக்கு பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள், குமாரர்களை பெற்றால். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அங்க அந்த முதலாம் வசனத்துல சொல்லப்படுகிறது, எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். இப்போ நான் உங்களுக்கு அவனை குறித்து சொல்லி தந்தேன். ஆனால் அவனை குறித்து பார்க்கும் வேளையில அவன் பரைஸ்திரியின் குமாரன், ஒரு விபச்சாரியுடைய மகனாக இருக்கிறான். ஏனென்றால் கீலியாத் என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷன் தனக்கு சொந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டபடியினால ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன் தான் நாங்கள் பார்க்கிறோம் எப்தா. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், எப்தாவுடைய வாழ்க்கையில் இது ஒரு பின்னிலைமையை கொண்டு வருகிறது. அவன் எவ்வளோ கெட்டித்தனம், அவனை குறித்து நான் இப்பொழுது நன்மையான காரியங்கள், அவனால் பலத்த காரியங்கள், அவன் எப்படி தலைவன் என்பதையெல்லாம் பேசினேன். ஆனால் என்னவென்று சொன்னால், இந்த விபச்சாரியுடைய மகனாக அவன் இருப்பதனால அவன் எப்தா பின்னுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய தாப்பனாகிய கீலியாத் செய்த பிழைக்கு அவன் ஒரு விலக்கிரயம் கொடுக்க வேண்டிய ஒரு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இவன் போகிறான், போவழியிலோ அந்த விபச்சாரியுடைய மகன், கீலியாத் பெற்ற மகன் என்று சொல்லும் வழியில் அவனை கீழுக்கு தான் போட்டு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. அங்க இந்த நிந்தையோடு கூடத்தான் அங்க எப்தா வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை வரக்கூடிய விதத்தில் சில வேளைகளில் நாங்கள் எப்தா போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்தாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது போல அல்லாவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் எனக்கு கண் பார்வை அற்றவனாக, அல்லாட்ட செவிகள் கேட்காதவனாக, அல்லாட்ட பேச முடியாதவனாக, திக்கு வாயுடையவனாக நான் சில வேளைகளில் இருப்பேன் என்று சொன்னால், அல்லாவிட்டால் எனக்கு ஒழுங்காக நடக்க முடியாதவனாக நான் அங்கே நொண்டி நடக்கிறவனாக இருந்தால், ஸ்கூலில் யோசிச்சு பாருங்க, ஸ்கூலுக்கு போகும் வேளையில் நான் நொண்டி நடக்கும் வேளையில் ஆட்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், எனக்கு நீ வேண்டாம், நல்லா விளையாட மாட்டா, நீ வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கும் வேளையில் அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். யோசிச்சு பாருங்க, நாங்கள் எப்பேற்பட்ட விதத்தில் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டோம் என்பது எங்களுக்கு தெரியாது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், எப்தாக்கு அங்கே குமாரர்கள், அவனுடைய சொந்த மனைவியோடு பிறந்து அங்கே குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த குமாரர்கள் என்ன சொல்கிறார்கள், பெரியவர்களாக வந்த வேளையில் 2ஆம் வசனத்தில், பெரியவர்களான பின்பு எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தாப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை என்று சொல்லுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், அங்கே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகள் கொடுக்கும் வேளையில் உனக்கு எந்த விதத்திலையும் பங்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி திறத்துகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவனை பாருங்கள், அங்கே சொல்லுகிறார்கள் அந்த 2ஆம் வசனத்தில், அவனை துரத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்தாவை அங்கே துரத்துகிறார்கள், கீலியாத்துடைய பிள்ளைகள் எல்லாம் துரத்துகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்களும் சில வேளைகளில் எங்களுடைய சொந்த ஜனங்களினால கலைக்கப்பட்டு சில வேளைகளை எங்களை அவமானப்படுத்தி எங்களை தள்ளி விடுவார்கள். இன்றைக்கு நாங்கள் வாசித்து படித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் எப்தா அவனுக்கு வயது சின்னவனாக இருக்கும் வழியிலேயே வேதனையான வாழ்க்கை, அவனுக்கு கஷ்டமான வாழ்க்கை, நொந்து போன ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு இந்த காலவேளையில் நீங்கள் பெரியவர்களாக வளர்ந்து பெரியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு சிறு வயதில் நடந்த சில காரியங்களின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடும். சில வேளைகளில் பெற்றாரின் நிமித்தமாகவோ அல்லாவிட்டால் வேறு மக்களின் நிமித்தமாகவோ சில காரியங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் ஏற்பட்டதுனால பாதிக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் இருக்கக்கூடும். பாருங்கள், என்னவென்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாராலும் தள்ளப்படும் வேளையில் நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களை நாங்கள் சேர்த்து அரவணைத்து வைக்கிறது தான் மிக முக்கியமானது. குடும்பம் தான் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு எங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை மாத்திரமில்லை, சபை வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். சபையில் நாங்கள் ஒருவரையும் தள்ளாமல், ஆண்டவருடைய வஸ்திரம் சொல்லுகிறது, மினுக்கு உடுப்பை போட்டவனுக்கு முன்னுக்கு இடமாம், ஆனால் வஸ்திரம் ஒழுங்காக இல்லாதவனுக்கு என்னென்றாலும் வந்து இங்கே கீழே இரு என்று சொல்லி உட்கார வைத்து விடுவார்கள். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை நாங்கள் சில வேளைகள் அந்த சின்ன பிள்ளைகளை கூட பாருங்கள், அவங்க சில வேளைகளை சிலரோடு நல்லா ஒட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா?
சின்ன பிள்ளைகள் சில ஆக்களோடு மாத்திரம் ஒட்டுவாங்க, சிலரோட என்று அழுது கொண்டு போவாங்க. பாருங்கள், அவங்க சிலரை வெறுக்கிறாங்க, சிலருக்கு பயப்படுகிறாங்க, சிலரோடு நல்ல ஒன்றாக இருக்க பயமில்லாமல் போகிறார்கள். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் வேளையில் குடும்பம் தான் எங்களை தூக்கி அரவணைத்து வைக்க வேண்டும், குடும்பம் தான் சேர்த்து வைத்திருக்க வேண்டும், அங்கே தான் ஒரு ஆறுதல் இருக்க வேண்டும். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், புறக்கணிக்கப்படும் வேளையில் எங்களுடைய சொந்த குடும்பம் எங்களை தள்ளி வைத்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். எங்கே போக முடியும்? வீட்டை விட்டு ஓடி போனாலும் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை மாத்திரமில்லை, சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இனத்தவர்களாக இருக்கலாம், அவளை எவ்விதமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் என்று நாங்கள் யோசித்து பார்ப்போம். சர்ச்சில் எப்படி மக்களை நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம், எவ்விதமாக கவனிக்கிறோம். சிலரோடு மாத்திரம் பழகுவோம், சிலரோடு பழக மாட்டோம், சிலரோட கதைப்போம், சிலரோட கதைக்க மாட்டோம். இன்றைக்கு எப்தாவுடைய வாழ்க்கை எவ்வளோ வேதனையாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், சர்ச்சுக்கு வந்து அவர்களை கவனிக்காமல் விட்டாலாம். புதுசாக ஒருவர் வந்து அவரை சில கிழமைகளாக வருவாராம், வந்து அவரை கவனிக்காமல் விட்டு அவர் திரும்ப சர்ச்சுக்கு வர மாட்டார். இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவரோட கவனிக்கிறது, அவர் நீங்கள் என்னத்துக்கு இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இது பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த காலவேளையில் குடும்பம் என்று சொல்லி பார்க்கும் வேளையில் எப்தாவுடைய வாழ்க்கையில் he was rejected by his own family. அதுதான் அவனுக்கு மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருந்தது. அவனுக்கு எப்படி இருந்தது? ஐ எம் நாட் worth of anything, நான் ஒன்றுக்குமே உதவாதவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக எப்தா இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவனை சில வேளைகளில் எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கும் வேளையில் நீங்கள் சில ஆக்கள குணங்களை பார்க்கும் வேளையில் ஸ்டபன் நேச்சர், பிடிவாதம் இருக்கும். இதை நீ செய்யாதேன்னா அதைத்தான் செய்வான். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஏன்னு சொன்னால் அவன் இவர்களை விட ஐ கேன் டூ தீஸ் திங்ஸ், ஐ வில் மேக் இட் பாசிபிள், ஐ வில் டூ இட் என்று சொல்லி, தனக்கு துணிவு இருக்குது என்று சொல்லி, தனக்கு வீரம் இருக்குது என்று சொல்லி, எனக்கு அப்பா அம்மா என்ற சகோதரர் என்ற குடும்பத்தினர் என்ற சொந்தக்காரர் எல்லாம் என்னை தள்ளி வச்சிருக்கிறாங்க, நான் செய்து காட்டுறேன் என்று சொல்லி ஒரு தைரியம் வரும். எப்தாவும் இவ்விதமாகத்தான் வந்திருக்க கூடும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவன் ஒரு என்னவென்று சொன்னால் ஒரு வாரியராக, போர் வீரனாக, எப்பொழுதும் யுத்தம் செய்கிறவனாக, அவன் தான் பிழைத்துக் கொள்வதற்காக he has to survive. ஆகவே அவன் இப்படிப்பட்டவனாக எப்தா வந்திருக்க கூடும் என்று சொல்லி அங்கே வேதாமத்தை படிக்கும் வேளையில் நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. he became a tough person. இது எப்தாக்கு மாத்திரம் நடக்கவில்லை, தாவீதுடைய வாழ்க்கையில் சாமுவேல் வந்து உங்களோட பிள்ளைகளில் யார் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கும் வேளையில் எல்லா சகோதரர்களையும் அங்கே தாப்பன் கொண்டு விட்டார். ஆனால் ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவு தானே உங்களோட பிள்ளைகள்? என்ன, ஒருவன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான், தள்ளப்பட்டவன், அவன் தான் எழுதியிருக்கிறான். வாசியுங்கள், சங்கீதம் 27:10 வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கேன். சங்கீதம் 27:10, Psalm 27:10 அங்கே சொல்லப்படுகிறது, என் தாப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். ஒரு மகன் சாமுவேல் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி எங்களை வீட்டுக்கு வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் எங்களை வீட்டுக்கு வந்திருக்கிறான்டா இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, டிஎல் ஹாஸ்பனுடைய மனைவி இலங்கைக்கு வந்து என்னுடைய பெற்றார் யாழ்ப்பாணத்தில் அப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்து என்னுடைய பெற்றாரை சந்திப்பதற்காக டிஎல் ஹாஸ்பனுடைய மனைவி வந்த வேளையில், டிஎல் ஹாஸ்பன் என்று தெரியாமல் இருப்பீங்க, வல்லமையாக பாய்க்கப்பட்ட ஒரு கடவுளுடைய மனுஷன். அவர் இலங்கைக்கு வரும் வேளையில் அவருக்கு மொழிபெயர்ப்பதற்காக என்னுடைய தாப்பனை கேட்பதற்காக அவர் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்திருந்த வேளையில் பெரிய காரியம். நான் ஸ்கூலால் வந்தோடனே இந்த அம்மா சொன்ன டிஎல் ஹாஸ்பன் மனைவி எங்களோட வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி, பெரிய ஒரு ஊழியக்காரி. இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் சாமுவேல் தீர்க்கதரிசி எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறார். உடனே தாவீதை கூப்பிட்டு, தாவீது வா என்று சொல்லி, இன்றைக்கு ஊழியக்காரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி கூப்பிட இல்லை, எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுவதற்கு பார்த்த வழியில் ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னோன்னு தான் கேட்குறார், வேறு ஒருவருமே இல்லையா? ஏண்டா ஈசாயோட வீட்டில் போய் நான் உனக்கு காண்பிக்கிறவனை நீ அபிஷேகம் பண்ணு சொன்னாரே,
காண இல்லையே என்று சொல்லும் வேளையில் ஒருவன் இருக்கிறான் தாவீதுட வாழ்க்கையில். இன்றைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு மகனாக மகளாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாக மகளாக இருக்கலாம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தாப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் என்னவாம் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறார். உலகம் உங்களை தள்ளி போடும், ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு உங்களை அன்பு வைத்திருக்கிறார். இயேசு உங்களை நிச்சயமாகவே தன்னுடைய மார்போடு அரவணைத்து, பயப்படாத, கலங்காத, நீ எனக்கு வேண்டியவன், எனக்கு வேண்டியவள் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அங்கே தாவீதுக்கு மாத்திரம் நடக்கவில்லை. எங்களுடைய இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு 3ஆம் வசனத்தை பார்க்கும் வேளையில் ஐசியா சாப்டர் 53 verse 3 அங்கே பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பேசப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார். இயேசுவை குறித்து பார்க்கிறோம், அவரை தள்ளினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் 7:2-3 வாசியுங்கள். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, பாருங்க, இப்ப இயேசுடைய சகோதரர்கள் என்று சொல்லும் வேளையில் அங்கே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள், இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால அங்கே உற்பத்தி ஆனார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அவருடைய அங்கே ஆஃப் பிரதர்ஸ் என்று சொல்லுவோம், அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். நீர் இப்பொழுது இந்த இடத்தை விட்டு போம், ஏன்னா அப்பொழுதுதான் நீர் பாப்புலராக வருவீர். துரத்துகிறார்கள், வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். மார்க்கு சுவிசேஷம் யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் அங்கே சொல்லப்படுகிறது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 11 அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை சேர்த்து கொள்ளவில்லை, சொந்தமானவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள். இயேசுவும் இப்படி தள்ளப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. சில வேளைகளில் நாங்கள் பார்க்கிறோம், இவ்விதமாக சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் ஒன்று ஏற்பட்டு நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் நாட் ப்ராஸ்பரஸ். நீங்கள் நல்ல செழிப்பான வாழ்க்கை இல்லை, நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஏழையாக இருந்திருக்கலாம், படிக்க முடியாத ஒரு நபராக இருந்திருக்கலாம், சில வேளையில் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பல விதமான காரணங்கள் இருக்கும். நீங்கள் தள்ளப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சமுதாயம் உங்களை தள்ளி இருக்கலாம், குடும்பம் தள்ளி இருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில இடங்களில் உங்களுக்கு தெரியும், இது தெரிந்த ஒரு விஷயம்தான், பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த வீட்டில் பெரிய சந்தோஷம் இல்லை. கேள்விப்பட்ட ஆக்கள் மாத்திரம் கை வைத்துங்க, மற்ற ஆக்கள் ஓகே கையை கிளப்புங்க. என்ன நான் சொல்ல பார்த்த பார்வையை பார்த்தா என்ன கதைக்கிறீர் மாதிரி. சில இடங்களில் பெண் பிள்ளை வயிற்றில் இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்கு முயன்றிருக்கிறார்கள். எனக்கு கேள்விப்பட்டிருக்கிற, எனக்கு சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய தாயார் என்னை அழிப்பதற்கு எவ்வளவோ எல்லாம் செய்து நான் தப்பி வந்துட்டேன். உடனே நான் சொல்லித்தர மாட்டேன், என்ன சாப்பிடணும் என்ன போகணும். சில ஆட்களுக்கு தெரியும், கற்பன் தரித்தோன்னா ஓ இது பெண் பிள்ளை என்னோன்னா அதையும் இதையும் சாப்பிட்டு அந்த நேரத்துலாம் குதிப்பினோம். ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாதவர்களெல்லாம் ஸ்கிப் பண்ணுவினோம், என்ன பிள்ளை இல்லாமல் போயிடுவோன்னு சொல்லி. பாருங்கள், இது சில சமுதாயத்தில் தள்ளுண்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், நான் உம்முடைய கிருபையினால் ஆண்டவர் எங்களை அழகுள்ளவர்களாக, வடிவாக, ஃபியர்ஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல்லாக எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இன்னும் சில ஆக்கள் நீங்கள் பார்ப்பீங்க, கலர் குறைவாக இருந்தால் கலரை பார்த்துட்டு வீட்டில் துரத்தி விடுவாங்க, மாற்றி விட்டுடுவாங்க, சேரமாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் தான் எங்களை எல்லாருக்கும் ஒவ்வொரு கலரை தந்திருக்கிறார். எல்லாரும் ஒரே கலரில் இருந்தால் சரியான போரிங்காக இருக்கும். அதான் விதவிதமாக. இது நான் சொல்கிறதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னென்ன சில ஆட்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவோ மஞ்சளை தூக்கி போட்டு 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 உறைஞ்சி உறைஞ்சி வெள்ளையாக்குறதுக்கு பார்ப்பாங்க. நான் சொல்லுகிறேன்,
என்னென்னு சொன்னால் we have been sometimes cast out. சில நேரங்களில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். எப்தாவோட வாழ்க்கை எவ்வளவு பெயின்ஃபுல்லாக இருந்தது, எவ்வளவு நோடியவனாக இருந்தான் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இன்னும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள் கூடாக, வேதனைகள் கூடாக போனாலும் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் வேளையில் ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்டவர்களை கண்ணோக்கிறவராக இருக்கிறார். எந்த ஜனங்கள் தள்ளப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, உங்களுக்கு தெரியும், சில ஆட்களுக்கு வீட்டில் தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, கிணத்துல தண்ணி விட மாட்டாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு கஷ்டமானது. நாங்கள் செய்த பாவமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். எப்தாவுடைய வாழ்க்கையில் எப்தா பாவம் செய்யவில்லை. அந்த இடத்துல அவன் ஒரு பிள்ளையான இடத்துல புறக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. தாப்பன் செய்த பிள்ளையினால எவ்வளவு அவன் வேதனைக்கூடாக போகிறான் என்பதை காணக்கூடிய இருக்குது. இந்த காலவெளியில் நீங்கள் செய்யாத பிள்ளைகளினால நீங்கள் சில வேளைகளில் மற்றவர்கள் உங்களை குறை சொல்லி, பிழை சொல்லி, தவறு சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவர் என்பதை நான் இந்த காலவெளியில் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார், அரவணைக்கிற தேவன். இந்த காலவெளியில் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஆண்டவரை குறித்து பார்க்கும் வேளையில், ஆண்டவருடைய வசனத்தில் பார்க்கும் வேளையில், பலவீனவர்கள், சிறியவர்கள், இவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏதோ ஒரு முக்கியமான ஆளாக, அழகுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறது கர்த்தருடைய ஒரு கிருபை. நான் இந்த இடத்துல ப்ரீச் பண்ணுறது கர்த்தருடைய ஒரு கிருபை. நான் இந்த இடத்துல வந்து சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தது தான். ஆனால் இவ்வளவு பெரிய சர்ச் வருமென்று நான் யோசித்து பார்க்கவில்லை. ஆனால் கர்த்தர் நினைப்பதற்கும் விண்ணப்பம் செய்வதற்கும் மிகவும் அதிகமாக நீங்கள் என்னத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:27 வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறதை கேட்போம். கிதியில ஃபாஸ்டாக வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்கள் எல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். He has chosen the foolish to confound the wise என்று சொல்லப்படுகிறது. அதே வசனத்தில் தொடர்ந்து வாசியுங்கள். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நான் இந்த கெட்டித்தனத்தினால, இந்த பலத்தினால, இந்த உன்னதமான வல்லமையினால நான் செய்கிறேன் என்று இல்லை. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற கிருபை, நான் படித்தது, நான் பாஸ் பண்ணது, எனக்கு கிடைச்ச உத்தியோகம், எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல குடும்பம், எனக்கு கிடைச்சிருக்கிற வீடு எல்லாம் கர்த்தருடைய இரக்கம். சில வீடுகளில் புருஷனுக்கு மனைவிக்கும் இடையிலேயே பிரச்சனை, உன்ன கல்யாணம் கட்டியிருக்க கூடாது நான் என்று அப்படி மாறி மாறி சொல்லி கொண்டு இருப்பார்கள். ஆனால் வாழ்றது, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற உன்னுடைய துணையாளரோடு சந்தோஷமாக வாழ வேண்டியது, நன்றி சொல்ல வேண்டியது, எப்பொழுதும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். அங்கே வாசி பார்ப்போம். சங்கீதம் 113 சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வாசித்து பார்க்கும் வேளையில் 113 சங்கீதம் 7 சொல்லுகிறது. வாசியுங்கள். புழுதியிலிருந்து கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். வாசியுங்கள். 113 சங்கீதம் எடுத்த யாரென்றாலும் வாசியுங்கள். அவர் என்னென்று சொன்னால், புழுதியிலிருந்து அவர் சிறியவனை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய ஒரு கிருபை. தாவீது பெரிய ஒரு ராஜா, அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆனால் உடைய கிருபை என்னை இவ்வளவுத்துக்கு உயர்த்தி இருக்குது, உன்னுடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றி கொண்டிருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது, டை சூட் எல்லாம் போட்டு, அடிவான உடுப்புகள் எல்லாம் போட்டு நிற்கிறது கர்த்தருடைய ஒரு கிருபை. அல்லாட்டா செல் எப்பவும் விழுந்திருந்தால் அண்டைக்கூட முடிஞ்சிருக்கும் கதை. ஸோ ஒன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. 40 சங்கீதம் 2 வாசித்து பார்க்கும் வழியில் Psalm 40:2 40 சங்கீதம் 2 வாசிக்க கேட்போம். பாருங்க, பயங்கரமான குழியில இருந்து உளியான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆண்டவர் தான் எங்களை கையை பிடிச்சு தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார்.
ஏசாயன் புஸ்தகத்தில் நாங்கள் படித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தமது வலது கரத்தினால கர்த்தருடைய கிருபைதான் எங்களை இப்படி மாற்றி இன்றைக்கு கொண்டிருக்கிறது. எப்தாவுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் கூடாக போனான். 118 சங்கீதம் 22 குறித்து பார்க்கும் வேளையில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். 118 சங்கீதம் 22 நாங்கள் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு முக்கியமான கல்லாக வந்தது. இன்றைக்கு உங்களை வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் உங்கள்கிட்ட தான் ஜெபத்துக்கு வருவார்கள். நீங்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னவர்கள் ஒரு பிரச்சனை வரும் வேளையில், கஷ்டம் வரும் வேளையில் உங்கள்கிட்ட தான் வருவார்கள். எனக்கு நான் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் எங்களை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன் அழுகிறீங்க? பெரியவர் எங்களை அரவணைச்சிட்டார். ராஜா எங்களை அரவணைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். காலை வேளையில் நீங்கள் சர்ச்சுக்கு வரும் வேளையில், நடந்து வரும் வேளையில் ஒரு காசு, ஒரு $100 நோட் கசக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு ஊத்தியாக இருக்குது. இதை கண்டுபட்டு அதை ஊத்த நோட் என்றுட்டு விட்டுட்டு வருவீங்களா? அல்லாவிட்டால் அது கசக்கப்பட்ட நோட், இது பிரயோஜனமாக இருக்குமோ இல்லையோ தெரியாதுன்னு யோசிச்சு போட்டு பேசாமல் வருவீங்களா? இல்லை அதை நான் தூக்கி கொண்டு அதை எடுத்துக்கொண்டு நான் அதை புறவை எடுத்து பாய்ப்பேன்னு சொல்லி தூக்கிட்டு வருவீங்களா? எத்தனை பேர் அதை தூக்கிட்டு வருவீங்கன்னு சொன்னால் சிலர் உடனே கை உயர்த்துட்டாங்க. சில ஆட்களுக்கு கை உயர்த்த விருப்பம் இல்லை, வெக்கம். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். எங்களுக்கு அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குதுன்ற எங்களுக்கு தெரிஞ்சபடினால நாங்கள் அதை எடுக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்த மனிதர்கள் எவ்வளவு விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். அவருடைய சாயலில் இருக்கிறோம். ஸோ மற்றவர்களை எங்களை வேண்டாம்னு சொல்லிடலாம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஸ்கூல் டேஸில் டீச்சர்ஸ் சிலவளை சொல்லியிருக்கலாம், பெற்றார் சொல்லியிருக்கலாம், இவள் படிக்க மாட்டாள், இவள் பிரயோஜனம் இல்லை, அது முட்டாள், இது வீட்டில் சமைக்கிறதுக்கும் பாத்திரம் இதுக்கு தகுதி இல்லை, சமைக்க மாட்டுது என்று சொல்லி தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பெஸ்ட் குக்காக இன்றைக்கு மாற்றியிருப்பார். இன்றைக்கு நல்ல காரியங்களை செய்ய ஆண்டவர் உங்களை பாவித்து கொண்டிருப்பார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நாங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் வேளையில் எங்களுக்கு தெரியும் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஒரு காரணமும் இல்லாமல் அன்கண்டிஷனலி எங்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஐ லவ் யூ என்று சொல்லி, நான் உன்னில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அவர் எங்களை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். எந்த குரூப்புக்குள்ளே வா, எந்த ஃபேமிலிக்குள்ளே வா, எந்த குடும்பத்துக்குள்ளே வா என்று அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் அருமையானவர்களே, யூ ஆர் வர்த் வெரி மச் இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டுடைய பார்வையில் மிக மிக விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் விலை உயர்ந்தால் நானும் விலை உயர்ந்தால். யூ ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் பர்சன். ஏண்டா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். காட் இஸ் சச் அ குட் காட். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டருடைய கிருபை தான். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆகவே தான் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய கடந்த காலங்களை நாங்கள் அப்படியே விட்டுடுவோம். we have to just let go the past. என்னவென்று சொன்னால், பழையதை நாங்கள் அப்படியே விட்டோம்னு சொன்னால் எங்களுடைய ஃப்யூச்சரை நாங்கள் எடுத்து பிடிக்க சொல்லுவோம். my future is going to be bright. என்னுடைய வருங்காலங்கள் பிரகாசமாக இருக்கிறது. anyone who is sad here, who is downhearted, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறீங்கண்டா, ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ. என்னன்னு சொன்னா, காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ். என்னன்னு சொன்னா, யூ ஆர் கோயிங் டு ஷைன் லைக் அ ஸ்டார் இன் த ஃபியூச்சர். God is going to do great things. Hallelujah. It is penetrating in the hearts of the people. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளங்களில் பேசிக்கொண்டிருக்கிறது. So let the past be just அப்படியே விட்டு போட்டு ஃபியூச்சரை எட்டி பிடிங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தான் allow God to heal the pain. எல்லா வேதனைகள், நோவுகள், எல்லாம் கலக்கங்கள், கஷ்டங்கள், எனக்கு I am a useless person, you have sometimes so shamed of you சில வேளைகளில். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், I am going to make you a different person. இந்த ஸ்கூல் டேஸில் நான் மக்களுக்கு முன்னால் கதைக்க மாட்டேன், ஸ்கூலில் எல்லாருக்கும் முன்னால் கதைக்க மாட்டேன். அதனால் கொண்டாந்து லிட்ரரி அசோசியேஷனில் என்னை கொண்டாந்து போட்டு விட்டாங்க, என்ன முன்னுக்கு இருக்கணும்னு சொல்லி. அந்த என்ன
ஏதோ பெரிய கெட்டிக்காரன்ன்றபடியால் இல்லை, இவரை முன்னுக்கு கொண்டு வந்து இருப்பாட்டி கதைக்க வைக்கணும்னு செய்யணும்ண்டு. இன்றைக்கு என்ன பார்க்கும் வேளையில் மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என் ஸ்கூல் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் ஒரு கூட்டத்தில் இருந்தார். வந்து அவருக்கு பெரிய சந்தோஷம். நான் பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு, யார் இதை செய்தது தெரியுமா? கர்த்தர். நான் சொல்லுகிறது என்னென்னா, உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். முடியாதுன்னு சொல்லி வெட்கத்தோடு இருக்கிறார்கள், பயமோடு இருக்கிறவர்கள், முன்னுக்கு போக முடியாமல் இருக்கிறாக்களை கர்த்தர் கரம் பிடித்துட்டாருன்னு சொன்னால் நீங்கள் போகாத இடங்களுக்கு எல்லாம் போகக்கூடியதா கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு போவார். எப்தாக்குள்ளே இருந்தது. அவன் என்ன செய்தான்னு சொல்லி நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிப்போம். அவனை வீட்டை விட்டு அவனை அனுப்பும் வேளையில் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம், கேட்போம், வாசிக்க கேட்போம். 11:3 வாசியுங்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய், அவன் இப்போ ஓடி போகிறான். வேதனை நிறைந்த இருக்கிறது என்று படினால இப்போ வீட்டை விட்டு அவன் ஓடி போகிறான். வீட்டை விட்டு ஓடி போய் அவன் எங்கே போனானா? தோப்பென்ற இடம் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த தோப்பென்ற இடத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், இட்ஸ் அ குட் லேண்ட், நல்ல இடம் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே எப்படிப்பட்டவர்கள் வந்து சேர்ந்தார்களாம்? வீணரான மனுஷர்கள், வெயின் மென் gathered to themselves to ஜெப்தா. எப்தாவோடு கூட வீணரான மனுஷர்கள் சேர்ந்தார்களாம். இந்த வீணரான மனிதர்கள் என்று சொன்னால் யார்? எப்படிப்பட்ட ஆக்கள்? இவங்களுக்கு வேலை இல்லை, அன்எம்ப்ளாய்ட் பீப்புள், பேங்க்ரப்சி அடித்தாக்கள், எம்டி பீப்புள், ஒன்றுமில்லாத ஆக்கள், தே ஹவ் நத்திங், அவங்களோட லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஆக்கள் எல்லாம் அவனோட சேர்ந்திருக்கிறார்கள். ஏன் சேர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தால், எப்தாவை ஏன் சேர்ந்திருக்க கூடும் என்று சொன்னால், they would have seen Jephthah an empathetic person என்று சொல்லி, a person who understands. விளக்கம் அவனுக்கு இருக்கிறது. சில ஆக்களுக்கு விளக்கங்கள் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, பிள்ளைகள் சண்டை பிடிச்சு கொண்டிருப்பாங்க, அப்பா அம்மா சரியான முறையில் தீர்க்க தெரிஞ்ச ஆளும் இருக்கும், தெரியாத ஆளும் சும்மா பிடிச்சி அடிச்சுடுவாங்க. நீங்கள் பாருங்க, நல்ல விளக்கம் கண்டுபிடிச்சு ஆர் பிழை இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தாயோ தாப்பனோ இருப்பாங்க. அது மாதிரி தான் எப்தா இருந்தான். he was an understanding person. அது மாத்திரமல்ல, அவன் இரக்கமுள்ளவனாக இருந்தான், கம்பேஷனேட்டாக இருந்திருக்க வேண்டும். not only compassionate, he was a dynamic leader, நல்ல ஒரு தலைவனாக இருந்தான். that's why these people would have come to him. அல்லாட்ட சும்மா வந்து வருவாங்களா? எப்தா நாங்களும் ஒன்றும் இல்லை, எப்தா உன்னோட வந்து நாங்கள் ஏன் சேரணும்னு இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு காரணம் இருக்குது. கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சர்ச்சில் வச்சிருக்கிற ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், there is something happening in this church, something good will come out of this church. ஆண்டவர் நன்மையான காரியங்களை நடப்பிப்பார். எப்தா அந்த குழுக்கு, அந்த அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் என்ன செய்கிறான்டா, அந்த வீணரான மனுஷர் அவனோட சேர்ந்த கொண்டு அங்கே யுத்தத்துக்கு போவார்கள். he became the leader. அந்த குரூப்புக்கு அவன் லீடராக வந்தான். இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலின் பாருங்கள் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிலியாத்தின் மூப்பர், பாருங்கள், அங்கே இஸ்ரவேலுக்கு அமோனியரோடு கூட யுத்தம் ஏற்படுகிறது. அமோனியர் வந்து யூதர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை காணக்கூடியதாக இருக்குது. இப்பொழுது யுத்தம் வந்த உடனே, அந்த தங்களோட தேசத்தில் வந்த உடனே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், கீலியாத்தின் மூப்பர். ஆர் கீலியாத்? விடிய விடிய கீலியாத்தை பற்றி சொல்லியாச்சு. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ராமர்ட கதை சீதை என்ன முறை என்று கேட்குறேன்னு. கீலியாத் வந்து எப்தாவுடைய தாப்பன். இப்போ கீலியாத்துடைய மூப்பர்கள் என்று சொல்லும் வேளையில் இவனை வேண்டாம் என்று தள்ளின சகோதரர். இப்போ வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, வந்து சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், எங்களுடைய தேசத்தில் யுத்தம் வருகிறது, இப்பொழுது நீ எங்களுக்கு எப்படி வர வேண்டும், வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்வதற்கு. வாசிங்கள் 6ஆம் வசனம். எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்களுடைய சேனாதிபதியாக வரணும். யூ ஹேவ் டு பி அவர் லீடர், யூ ஹேவ் டு பி அவர் கேப்டன். இன்றைக்கு உங்களை பார்த்தீங்களா, வேண்டாம் என்று தள்ளினாக்கள் உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. யார் உங்களை தள்ளி ஒதுக்குனாங்களோ, இது நாட் அ குட் பிளேஸ், நாட் அ குட் பர்சன் என்று சொல்லி தள்ளினாங்களோ, அந்த இடத்துல உங்களை கூப்பிட்டு வைத்து, எங்களுக்கு நீத்தான் ஆசீர்வாதமாக இருப்பாய், எங்களுக்கு நீத்தான் உதவி செய்வாய், நீத்தான் எங்களுக்கு பிரயோஜனமானவன் என்று சொல்லி அங்கே எப்தாவை கூப்பிட்டு ஒரு லீடராக கேப்டனாக கூப்பிட்ட வேளையில்
இந்த ஆக்கள் வேண்டாம் என்று தள்ளினவர்களே அவனை கூப்பிடுகிறதை காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் இவங்க கெஞ்சி கேட்குறாங்க. they are begging Jephthah now. உங்களிடத்தில் அப்படி தான் வருவார்கள். உங்களுக்கு தெரிந்தான யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் பாய்ந்து போய் தள்ளினப்பட்ட அந்த யோசேப்புடைய காலில் எல்லாரும் விழுந்து பயப்படுகிறாங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் யாரை நீங்கள் நேசித்தீங்க, யாருக்கு உதவி செய்தீங்க, உங்களை தள்ளினவர்கள் உங்களோட காலடிக்கு வரக்கூடியதா கர்த்தர் செய்வார். அது பைபிள் வசனம். பைபிளில் அந்த எடுத்து காட்டுவேன் கொஞ்ச நேரத்தில். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் வந்து எங்களுக்கு வெற்றி எடுத்து தர வேண்டும். என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று சொன்னால் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நாங்கள் போயிட்டு வழக்காட தேவையில்லை, நாங்கள் போயிட்டு எங்களோட காரியங்களை சொல்ல அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆக்கள் எங்களோட கதைகளை கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது பொய் சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க, யோசிப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தருடைய கையில் கொடுக்கும் வழியில் தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் டேனியல் சாப்டர் 2 verse 21 அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்கள் கிதியில் எடுத்து தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. அவர் என்ன செய்வாராம்? அவர் எல்லாத்தையும் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆண்டவர் தான் அறிவை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஞானத்தை எங்கே பெற்றுக்கொள்ளன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால் ஆண்டுடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய சத்துரு என்ன செய்வான்னு தெரியுமா? எல்லாரும் காட்டக்கூடிய விதத்தில் தான் காரியங்கள் செய்வான், எல்லாரும் பார்க்கக்கூடியதாக தான் அவன் காரியங்களை செய்வான். ஆனால் எங்களுடைய தேவன் அவர் மறைந்திருந்து எங்களுக்காக காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிறது எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். வனாந்திரத்தில் அவர் வழியை ஒரு ரோட் போட்டு காட்டுகிற ஒரு பாதையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். தடுமாறி கொண்டிருக்கிற ஆகாருக்கு கர்த்தர் வழியை காண்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தடுமாறிக்கொண்டு என்ன செய்ய தெரியாமல் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக அவர் காரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு சி. அதனால் பிசாசு பெருசாக ஷோ காட்டி கொண்டிருக்கிறான். எல்லாம் அப்படி செய்தாச்சு, இப்படி செய்தாச்சு, அப்படி நடந்துட்டுது, இப்படி நடந்துட்டுது, இவங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போயிட்டுது. யோபுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் போயிட்டான். அதைத்தான் பிசாசு செய்து காண்பித்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பொறுமையாக நின்று ஏற்ற நேரத்தில் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவன். இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தையெல்லாம் இழந்திருந்தாலும் ஆண்டவர் திரும்பவும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சத்ருவானவன் களவெடுத்ததை அங்கே கள்ளன் ஒருவன் களவெடுத்து அவன் பிடிப்பட்டால் 7 மடங்கு அவன் கொடுக்க வேண்டும் என்றது போல சத்ருவானவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் திருடன் என்று சொல்லப்படுகிறது. அவன் எடுத்ததை ஹெல்த்தை களவெடுத்திருந்தா அதை திரும்பவும் நல்ல ஹெல்த்தியாக நிற்கக்கூடியதாக கர்த்தர் செய்வார். உங்களுடைய பணத்தை களவெடுத்திருந்தா ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய பொசிஷன்ஸை களவெடுத்திருந்தா ஆண்டவர் திரும்பவும் ஹையர் பொசிஷன்ஸை கிடைக்கக்கூடியதாக. திஸ் இஸ் த ஃபேவர் ஆஃப் காட். மனுஷருடைய கண்களிலேயும் தேவனுடைய கண்களிலேயும் தயவு பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் Proverbs 16 verse 7 வாசித்து பார்க்கும் வழியில் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு செம்மையாக இருக்கும் வழியில் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள், சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 16:7. அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆவார்கள். இன்றைக்கு அதுதான் எப்தாக்கு நடந்தது. எப்தாவை வேண்டாம்னு சொல்லி வீட்டால் ஜோதிச்சு பாருங்க, சின்னனா இருக்கும் வழியில வாலிபனா இருக்கும் வழியிலே வீட்டிலேருந்தே துரத்திட்டார்கள். யோசேப்புக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரர் வைத்து அவனை பால் கிணத்துக்குள்ளே போடும் வழியில் எவ்வளவு கத்தியிருப்பான், அழுதிருப்பான். சொந்த சகோதரர்கள் செய்தார்கள். எப்தாவும் இவ்விதமாக கஷ்டப்பட்டு போனாலும் அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது போல இன்றைக்கு நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். கர்த்தர், anyone can push me out but God is with me, he has never cast me out.
எல்லாரும் என்ன தள்ளிவிட. நெவர் திங்க் பிகாஸ் ஐ ஆம் ஹியர் தட்ஸ் வை யூ ஆர் டூயிங் திஸ் என்று சொல்ல இயலாது. பிகாஸ் ஆஃப் காட் ஐ எம் ஏபிள் டு டூ திஸ் என்று நீங்கள் சொல்லுவீங்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் ஒருவரால் நிற்க முடியாது. வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், எப்தாக்குள்ள கசப்பு இருக்கவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்கக்கூடாது. இன்றைக்கு எப்தாவுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்குள்ள கசப்பு இருந்திருந்தால் அவன் தன் சகோதரர் கூப்பிடும் வேளையில் சகோதரரோடு போயிருக்க மாட்டான். ஆனால் என்னென்று சொன்னால், அவர்களை எப்படி அவன் ட்ரீட் பண்ணான், எப்படி அவங்கள நடத்தினான் என்பதை பார்க்கும் வேளையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவன் கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது. த ஹார்ட் ஆஃப் காட். he was a man after God's own heart. ஒரு கடவுளுடைய இருதயத்துக்கு உகந்தவனாக ஜீவித்தான். இன்றைக்கு நாங்கள் எப்படி எங்களை சத்துருக்களை நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். எங்களுக்கு தீங்கு செய்தவர்கள் ஒரு காலத்தில் நீர் அப்படி சொன்னீர், இப்படி சொன்னீர், இப்படி செய்தீர், ஆனால் பாருங்கள் இன்றைக்கு நான் லெவலாக இருக்கிறேன்னு சொல்லி காரில் ஓடிக்கொண்டு இருக்கிறது இல்லை. இன்றைக்கு எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், என்னை தள்ளினீங்க, ஒன்றுமில்லாமல் புறக்கணித்தீங்க. ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்கள் தந்த. கர்த்தரை மறக்க வேண்டாம். இட்ஸ் நாட் யோர் கிரேட்னஸ் or your ability to come up well. It is God's grace. கர்த்தருடைய கிருபை தான் எங்களை தூக்கி கொண்டு வருகிறது. அங்கே நாங்கள் பார்க்குறோம். எடுத்தவர்கள் வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்ப்போம். ரோமர் 12 17லேருந்து 21 வாசிங்கள். தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். 19ஆம் வசனம். பழி வாங்குறோம் வாரம் எல்லாருக்கும் முன்னால் இவங்களுக்கு நான் காட்டுறேன்னு காட்டக்கூடாது, லெவல் காட்டக்கூடாது. பாருங்கள், எல்லாருக்கும் முன்னால் நான் வெள்ளிக்கிட்டு போய்க்க இவங்க பார்ப்பாங்க. பாருங்கள், அந்த நேரத்தில் நடந்து போய்கொண்டு கேட்க ஹீல் உடைஞ்சிடும். நடப்பு காட்டக்கூடாது. எப்பவும் ஹம்பிளாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அங்கே சொல்லப்படுகிறது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எல்லாத்தையும் கர்த்தருடைய கையில் கொடுத்துருவோணும். அதுதான் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். தேவன் எங்களுக்குள்ளே இருப்பார்ண்டா இதுதான் நாங்கள் செய்வோம். நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆண்டோட கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. நீங்கள் லெவல் காட்டினீங்கன்னா அவளை தான் கத்தை விட்டுடுவார். கத்தோட கையில் கொடுத்தா சுழட்டி அடிப்பார். அவர் சுழட்டி அடிக்கும் போல எங்கே இருட்டடி தான் இருக்கும். கொண்டு போய் வச்சுட்டு எங்கே ஆறு அடிக்கிறது எவ்வேறு அடிக்கிறதுன்னு தெரியாது. எங்களுடைய எல்லா எதிரிகளையும் கத்தோடைய கையில் கொடுத்துருவோம். என்ற பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியே தான் எதிரியாக வந்தான். இயேசுட பிள்ளைகள் எங்களுக்கு எதிரியாக வரமாட்டாங்கள். இதை அறிஞ்சு கொள்ளுங்கள். இயேசுட பிள்ளைகள் ஒரு நாளும் எங்களுக்கு எதிரிகளாக இருக்க மாட்டாங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தான் இவ்விதமாக நடப்பார்கள். வசனம், அடுத்த வசனம் வாசிங்கள். 21. நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்துருப்பீங்கன்னு சொன்னால் டாக்டர் மார்க் இதை நல்லா படிப்பித்தார். வாசிங்கள் 21ஆம் வசனத்துக்கு. நீ தீமையை என்னவென்று செய்ய சொல்லி நன்மையினால் வெல்லென்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் நடப்பு காட்டக்கூடாது. அதுதான் எங்களோட தமிழில் நாங்கள் சொன்ன வேண்டாம். இதுதான் லெவல் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறாரா எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எப்தா அப்படிப்பட்டவனாக அவன் தன் சகோதரர் வந்து கூப்பிடும் வேளையில் அன்றைக்கு என்ன வேதனைப்படுத்தினீங்க, என்ன தள்ளினீங்க, இன்றைக்கு உங்களுக்கு வேணும் தான், நான் அவங்களோட சேர்ந்து உங்களையும் அடிக்க போகிறேன்னு சொல்லல. எப்தா அவர்களுக்காக உதவி செய்தான். அவன் பெரிய ஜெயத்தை எடுத்து கொடுக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெயம் கர்த்தரால் கிடைக்கும். வெற்றி கர்த்தர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு வரும் வேளையில், எங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் வேளையில், நல்லா படித்து வரும் வேளையில், நல்ல காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் நடக்கும் வேளையில் ஆண்டருக்கு நன்றி சொல்ல ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் வாட் ஹி ஹஸ் டன். அவர் எங்களோட வாழ்க்கையில் செய்ததுக்கு ஒரு நாளும் நன்றி சொல்ல மறக்க வேண்டாம். எப்தாவுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. மிகுதியான காரியங்களை நான் சொல்லிக்கொண்டு போயில. எப்தாவுடைய ஜீவியத்தில் அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க.
பொருத்தனையை பண்ணினால் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வல்லவர்களாக இருக்கணும், முடியும். இன்றைக்கு கர்த்தருக்கென்று நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணால், உமக்கு முன்பாக நான் உண்மையாக நடப்பேன், நான் ஒழுங்கான முறையில் இருப்பேன், எனக்கு அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, இவங்க வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க அப்படி இப்படி என்று கோவிச்சு கொண்டு இருக்கக்கூடாது, அவங்க அப்படி செய்ததுனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கிறேன்றதல்ல. நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் வேளையில் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்குறோம். 20ஆம் வசனத்தை வாசியுங்கள் திரும்பவும். அன்றியும் உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஒருவன்ட கார் பிரேக் டவுனாக இருக்குது, பார்க்குறீங்க, இவர் வேணும், இவருக்கு காரில் நடு ரோட்டில் நிற்கிறார் என்று விட்டுட்டு போகாமல் காரை கொண்டு வந்து நிப்பாட்டி அவருக்கு உதவி செய்து போடும் வேளையில், உங்களோட சத்ருக்கு நான் சொல்கிறேன், போடும் வேளையில் எப்படி இருக்கும், அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தணலை கொண்டு வந்து தலையில் போட்ட மாதிரியா. இதுதான் வேணும். இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கும் வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு எங்களோட சூழ்நிலையை எப்தாக்கு மாற்றினவர் எங்களுக்கு மாற்றுவார். வேண்டாம் என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டான் என்று நாங்கள் பார்க்குறோம். இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எங்களுடைய சொந்த ஜனம் எங்களை தள்ளி இருக்கலாம், எங்களுடைய ஜனங்கள் எங்களை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். காட் லவ்ஸ் யூ. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வருத்தங்கள், வியாதிகள், பிளவீனங்கள், உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள்கிட்ட உதவிக்கு வருவாங்க, உங்கள்கிட்ட உதவிக்கு வருவார்கள். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கால வேளையில் கண்களை மூடி இருக்கும் வேளையில் இயேசு எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு எங்களை அரவணைக்கிறவராக இருக்கிறார். உன் தாயும் உன் தாப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை அரவணைத்துக் கொள்வார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி மக்கள் எல்லாரும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களை மார்போடு சேர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். அழாதே என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களோட கண்ணீர் எல்லாத்தையும் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுவார் என்று சொன்னார் தானே. ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்வார். அது இப்பொழுதே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகாரை கண்ட தேவன் இப்பொழுது உங்களை பார்த்துருக்கிறார். உங்களுடைய உள்ளந்திரியங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த காலவெளியில் இந்த இடத்துல இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் உங்களை அரவணைக்கிறது மாத்திரமில்லை, உங்களை ஆறுதல் படுத்தி அழாதே என்று சொல்லி அவர் உயிரோட 400 விதவையுடைய மகனை திரும்ப கொடுத்தவர் உங்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப தருவார். உங்களை தள்ளினவர்கள் உங்களில் வரக்கூடியதாக கர்த்தர் செய்வார். ஒருவன் வழிகள் கர்த்தருக்கு செம்மையாக இருக்கும் வேளையில் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு ஒப்புரவாவார்கள். நாங்கள் தீங்கு செய்யக்கூடாது. கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டுக்கிறார். ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். பிதாவே, இந்த காலவெளியிலே உங்களுடைய வார்த்தை கூடாக எப்தாவுடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அவன் எவ்வளவு தைரியமானவனாக இருந்தான், கெட்டிக்காரனாக இருந்தான். ஆனால் அவனுடைய தாப்பன் விட்ட பிழையினால் தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவா எத்தனையோ பேரின் நிமித்தமாக வேதனை கூடாக போயிருக்கலாம் சுவாமி. மக்கள் சொல்லுகிற இழிவான வார்த்தைகளினால் கவலைப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனை கூடாக போயிருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி இருப்பதுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எப்தா அவனுடைய சகோதரர் மத்தியில் மாத்திரமல்ல, அந்த தேசத்துக்கே, கீலியாத் மக்களுக்கே அவன் அங்கே தலைவனானான் என்றது போல, தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று சொன்னது போல, இந்த காலவெளியில் தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் உயர்த்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தாவீதை எல்லாருக்கும் முன்பதாக அபிஷேகம் பண்ண நீங்கள் சுவாமி. என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனே, இந்த கால வேளையில் யார் எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் முன்பதாக உயர்த்தும்படி கேட்கிறேன். ஒவ்வொருவருக்கு முன்பதாக ஆசீர்வாதங்களை பொழியும்படி கேட்கிறேன். ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தோடு இருக்கிறத மற்றவர்கள் கண்டு கொள்ள கிருபை கொடுக்கும்படி கேட்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்
அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.